ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு 200 கிராம் பல்லாரி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். பல்லாரி நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கிடணும். தக்காளி வந்து மசியும்படியாக நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுடர் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. குருமா எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு பொரிகடலை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். மல்லித்தழை இருந்தால் கூட சேர்த்துட்டு இறக்கிருங்க. பொரிகடலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடலை மாவு இருந்தால் கூட 2 ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நானுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.